நண்பன் யாவரும் இன்றைக்கி நம்ம மருதாணி பற்றி பேச போகிறோம். மருதாணி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டியது மருதாணி இலை, மருதாணின்னு சொல்லுவாங்க. இது பெண்கள் எல்லாருமே கையில் வைப்பாங்க. சுமங்கலி பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் மருதாணி. அது மட்டும் இல்லாமல் மெடிசனாகவும் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகுது. இப்போ நிறைய இந்த காலத்தில் நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருக்காங்க. சுகர் குறையிறதுக்கு மருதாணியை கையில் வச்சாலும் நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு நகைக்கண்ணிலையும் மருதாணி வைக்கும் போது நம்மளுக்கு குளிர்ச்சி கிடைக்குது. அதனால் பித்தம் குறையும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் காலில் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணணும், நைட்டு படுக்கும் போது ரொம்ப சளி பிடிச்சிக்கோங்க இந்த மருதாணியை அரைச்சி சுட வச்சு கொஞ்சம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காலில் அப்பிட்டு படுத்தோம்னா ரொம்ப நல்லது. சாதாரணமாக சுகர் இல்லாத பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, காலில் மருதாணியை நல்லா பாதத்தில் ஃபுல்லாக அப்பிட்டு துணியை அதில் கட்டிடணும். கையில் எப்பவும் போல் வச்சுட்டு காலைல எடுக்கும் போது அவ்வளோ உடம்புல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வர உள்ள கிருமிகள் அனைத்தும் நீக்கியிருக்கும். இது மாதத்துக்கு ஒருக்க இது பண்ணுங்கள். அது மாதிரி எல்லாருமே மருதாணி கையில் வைங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி மருதாணியை நல்லா அரைச்சிட்டு வெயிலில் நல்லா ஆற வச்சு அதை அப்பளம் மாதிரி தட்டி வச்சுக்கணும் நிழலில். அதை எடுத்து என்ன செய்யணும், தேங்காய் எண்ணெயில் போட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சி வந்தால் நல்லா முடி வளரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கையில் மருதாணி வைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதனால் ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படிங்கிறாங்க. மருதாணி ஒவ்வொரு வீட்டுக்கும் நல்லது. அதே மாதிரி நம்மளோட மருதாணி செடியில் ஒரு 2 கண்ணை எடுத்துகிட்டு 2 கண்ணுன்னா அந்த 2 செடியில் ஒரு கொப்போட சேர்த்து கொஞ்சம் பிரித்து வீட்டு நிலவாசல் வச்சா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ளே அண்டாதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்கு மருதாணி ரொம்ப முக்கியம். நம்ம அரைச்சோன்னா குலதெய்வம் முன்னால் வச்சுட்டு மருதாணி வச்சோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரிட்டு நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் மருதாணியோட மகிமை போய்கிட்டே இருக்கணும். மெடிசனில் எல்லாத்துலேயும் மருதாணி யூஸ் பண்ணுறாங்க. புண் இருந்த நம்மளுக்கு உடம்புல ஒரு புண் எதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல மருதாணியை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை போட்டு வந்தால் நல்லா க்யூர் ஆயிரும். வாழ்க நலமுடன் யாவரும். வீட்டுக்கு மருதாணி செடி ஒவ்வொன்றும் வைப்போம். நம்மளுக்கும் நல்லது, நம் வீட்டுக்கும் நல்லது. வாழ்க நலமுடன். மட்டும் இல்லாமல் மருதாணியில் உள்ள காய், பூ இதெல்லாம் என்ன பண்ணணும், நல்லா உலர்த்தி அந்த இலை எல்லாத்தையும் உலர்த்திட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணி தூபம் போடும் போது அதையும் போட்டால் வீட்டுக்கு எந்த ஒரு கிருமியும் இருக்காது, கெட்ட சக்தியும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதையும் செய்து பாருங்கள். வாழ்க நலமுடன் யாவரும். மருதாணியின் மகிமை என்றும் நமக்கு பயன் தரும்.